என்று சந்தனா பேசியது அவனுக்கு நினைவு வந்தது. எபிசோட் 2. அமைதியாக யோசித்த ஹரிஷ், நான் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் தாத்தா, நாம் இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு என்று பதில் மெசேஜ் அனுப்பினார். என்னோட தாத்தா ஃபேமிலியிலிருந்து என்னை விரட்டி அடித்தப்போ என்னோட கையில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே இழந்த வேதனையை சமாளிக்கிறதுக்கு நான் எந்த உணர்வுமே இல்லாமல் மறத்து போக வேண்டியிருந்துச்சு. இதில் சோகம் என்னென்னா, அது சந்தனாவோட நடந்த என்னோட கல்யாண வாழ்க்கையையும் என்னோட கரியரையும் சேர்த்து பாதிச்சது. ஆனால் இப்போது பெண்குயிலில் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது. நான் திரும்பவும் பழைய மாதிரி ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நான் எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. யோசித்த ஹரிஷ் தன்னுடைய பர்ஸை எடுத்து ஒரு பிளாக் கார்டை தேடி எடுத்தான். அவன் கடைசியாக அந்த கார்டை தொட்டு 2 வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. ஹரிஷிடம் இந்த கார்டு இருக்கும் விஷயம் அவனோட ஒய்ஃப் சந்தனாவுக்கு கூட தெரியாது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரிஷ் அந்த கார்டை திருப்பி அதன் பின்புறத்தில் இருந்த விஐபி எண்ணை டயல் செய்தான். ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், பிளாக் கார்ட் பிரைவேட் விஐபி கஸ்டமர் சேவைக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்வீட்டான குரல் அவனுக்கு பதில் அளித்தது. ஹலோ, என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கேட்ட ஹரிஷின் குரலில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரிந்தது. அஃப்கோர்ஸ், 1 minute ப்ளீஸ் பதில் சொன்ன கஸ்டமர் சர்வீஸ் குரல் அதன் பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், நீங்கள் இன்னும் லைனில் இருக்கீங்களா? திடீரென்று அந்த பக்கம் குரல் ஒலிக்க, நான் லைனில் தான் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் என்னோட பேலன்ஸை செக் பண்ணி சொல்ல முடியுமா என்று மறுபடியும் கேட்டான் ஹரிஷ். மிஸ்டர் ஹரிஷ், என்னை மன்னிச்சிருங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோன் மூலமாக கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் பெருசாக இருக்கு. இதை பார்த்தா எங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ்வலாக கால்குலேட் பண்ணுற டிஜிட்ஸை விட அதிகமாக இருக்குன்னு தோணுது. கம்ப்யூட்டரில் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் காட்டுங்க. ஸோ உங்களோட கரெக்டான பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் நேரில் வந்து எங்கள் விஐபி ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை சந்திக்கணும். இது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? அந்த கஸ்டமர் கேர் பெண் சொன்னதை கேட்ட ஹரிஷுக்கு ஒரு நிமிடம் என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவனுக்கு புறைக்கேறி இருமியபடி, எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேலன்ஸில் உங்கள் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறதை விட அதிகமான டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? அவன் நம்ப முடியாமல் கேட்டான். எஸ், ஆனால் இப்படி கூட நடக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் இங்கே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்து பார்க்குறேன். மிஸ்டர் ஹரிஷ், என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீங்கள் தான் இந்த ஸ்டேட்டோட பெரிய பணக்காரர்னு நினைக்கிறேன். அந்த பெண் ஆச்சரியத்துடன் கூறினார். போனை கட் செய்த பிறகு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் யாஹூ என்று கத்தினான் ஹரிஷ். அதே நேரத்தில் ரூம் கதவின் அந்த பக்கத்தில் இருந்து தர்ஷினியின் குரல் கேட்டது. சந்தனா, இதை கேட்டியா? உன்னோட ஹஸ்பண்ட் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ற, நினைக்கவே சிரிப்பா இருக்கு என்று கிண்டலாக கூறினார். அதை கேட்டு திருதிருவென்று முழித்த ஹரிஷ் கதவை திறந்து கொண்டு சந்தனாவிடம் ஓடினார். சாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல. ஆனால் உன்னோட கம்பெனிக்கு 4 கோடி ரூபாய் தேவைப்படுது, இல்லாட்டி திவால் ஆயிடும்னு நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்னால் முடியும் என்று சந்தனாவிடம் ஹரிஷ் சொன்னதை கேட்டு தர்ஷினி வெடித்து சிரித்தாள். எது, நீ சந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஹரிஷ், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தேவைப்படுறது 4 கோடி 4000 ரூபாய் இல்லை. நீ ஏன் இந்த 2 வருஷமா உன்னோட ஒய்ஃப் தயவுல தான் வாழ்ற? இதுல ஏதோ ஹீரோ மாதிரி உன்னை காட்டிக்க நினைச்சு அவளுக்கு தேவையில்லாம பொய்யா ப்ராமிஸ் பண்ற. உன்னால இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? தர்ஷினி நக்கலாக கேட்டார். ஓ, அப்போ நீங்க என்ன நம்பலையா? ஒரு அடி பின்னால் நகர்ந்த ஹரிஷ் திரும்பி தர்ஷினியையும் சந்தனாவையும் பார்த்தான். தர்ஷினி, இந்த மொமெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் அன்னைக்கே சொன்னல அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். அப்போ முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவேன்னு பார்க்குறேன் என்று ஒரு சிரிப்புடன் கூற அவர்கள் இருவரையும் முறைத்த சந்தனா, என் கம்பெனி திவாலாக போகிறத பற்றி நீங்கள் 2 பேரும் பேசி சிரிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற போட்டி கிடையாது. இதில் நிறைய பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணுறது என்னோட கடமை. ஹரிஷ், நீ 4 கோடி ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நமக்கு கல்யாண நாளில் இருந்து எந்த வேலையிலுமே நீ நிரந்தரமாக இருந்ததில்லை. ஸோ உன்னால் அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். அப்புறம் தர்ஷினி, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஒன்னாலையும் எனக்கு உதவ முடியாது. இப்போ நான் தூங்க போகணும். நாளைக்கு எனக்கு ரொம்ப டஃப்பான நாளாக இருக்க போகுது. ஸோ நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பொங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்து கொண்ட சந்தனா அவர்களுக்கு குட் நைட் சொல்லக்கூட மனமில்லாமல் ரூமிற்கு சென்றார். சந்தனா சொன்னதும் சரி என்று பதில் சொன்ன ஹரிஷ் அங்கிருந்து அமைதியாக சென்றார். அன்றைய இரவு நிச்சயம் சந்தனாவுக்கு தனிமை தேவைப்படுகிறது என நினைத்த அவன் ரூமிற்குள் போகாமல் ஹாலிலேயே சோஃபாவில் படுத்துக்கொண்டான். அங்கு படுத்திருக்கும் போது அந்த கஸ்டமர் கேர் பெண்ணுடன் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நான் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட பெரிய பணக்காரனா?
இது மட்டும் நிஜமாக இருந்தா நான் சந்தனாவை மீட் பண்ணப்போ இருந்த அதே நிலைமைக்கு திரும்ப போயிருக்கேன்னு அர்த்தம். இந்த கொஞ்ச வருஷமாக அவள் என்னை கவனிச்சுக்கிட்டா. இப்போது நான் அவளை கவனிச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ இருந்து எங்களோட லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆக போகுது. அவளுக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன். யோசித்து கொண்டே உறங்கி போனான் ஹரிஷ். அடுத்த நாள் காலையில் அவனுடைய மாமியார் திலகாவின் அர்ச்சனையை கேட்டுக்கொண்டே தான் அவன் எழுந்தான். உன்னோட வேலையை கூட ஒழுங்காக முடிக்காமல் நைட் ஃபுல்லாக வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தியா? அதான் இங்கே படுத்து தூங்கியிருக்க. அப்படி என்னத்தை தான் என் பொண்ணு உங்ககிட்ட பார்த்தானே தெரியும். எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் என்ன ஜென்மமோ. திலகா அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனான். வேகமாக படுக்கையில் இருந்து வாரி சுருட்டி கொண்டு எழுந்த ஹரிஷ், ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏன் இங்கே தூங்கினேன்னா சந்தனாவுக்கு. அவன் சொல்ல வந்ததை கை நீட்டி தடுத்த திலகா, சந்தனாவை பற்றி தான் நானும் சொல்ல வந்தேன். அவள் இப்போ வேலைக்கு போகணும் என்றார். சரி, நான் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். ஹரிஷ் சொல்ல, ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னைக்கு அவளோட கார் எனக்கு தேவைப்படுது. அதனால நீ அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடு என்று கட்டளையிட்டார். ஓகே, பட் என்கிட்ட கார் இல்லையே, நான் பழைய பைக் தானே வச்சுருக்கேன். ஹரிஷ் தயக்கத்துடன் இழுத்தார். அதான் அது இருக்குல்ல, அப்புறம் என்ன, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ என்று திலகா கூறினான். நான் இதோ இப்போவே போகிறேன். வேகமாக சென்றவன் தங்களுடைய ரூம் கதவை தட்டினான். சந்தனா, எந்திரிச்சிட்டியா? ஹரிஷ் கேட்டதும், ஆமாம், நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எனக்கு இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும். உள்ளிருந்து சந்தனாவின் குரல் டென்ஷனுடன் வெளிப்பட்டது. அதை பற்றி தான் நானும் சொல்ல வந்தேன். உங்கள் அம்மாவுக்கே உன்னோட கார் தேவைப்படுதான், அதனால நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான். சந்தனா கதவை திறக்கவும் அவளை பார்த்த ஹரிஷ் அப்படியே வாயை பிளந்தான். ப்ரொஃபஷனல் லுக்கில் அழகான பின் ஸ்ட்ரைக் சூட்டில் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தவளிடமிருந்து அவனால் கண்களை எடுக்க முடியவில்லை. நீ ரொம்ப அழகா இருக்க, ஹரிஷ் வாய்விட்டு கூறினான். தேங்க்ஸ், பட் இதை பற்றி நாம் வண்டியில் போகும்போது பேசிக்கலாமா? இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு. வாட்சை பார்த்தவாறு சொன்னாள் சந்தனா. அஃப்கோர்ஸ், போகலாம் சொன்ன ஹரிஷ் வேகமாக சென்று அவனுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சந்தனா அவனுக்கு பின்னால் ஏறி உட்கார்ந்ததும், இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிற பொறுப்பை ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன். சந்தனா, இனிமே நீ விரும்புகிற அதே பழைய ஹரிஷை நான் மாறப் போகிறேன். மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான் ஹரிஷ். டிராஃபிக்கில் நிற்கும் பொழுது சந்தனா அவளுடைய கீழ் உதட்டை கடிப்பதை பார்த்தவன் அவளிடம் திரும்பி, என்னாச்சு சந்தனா, நீ அழகா இருக்க, பட் நீ ஏதாவது ப்ரெஷரில் இருக்கும்போது தான் உன் உதட்டை கடிப்பேன்னு எனக்கு தெரியும் என்று கேட்டான். ஆமாம் ஹரிஷ், நான் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் திரும்பவும் நான் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணேன். நான் பயந்த மாதிரியே தான் நடக்க போகுது. எப்படியும் இந்த 1 வீக்குள்ளே நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்டர் கிடைக்க போகிறதில்ல. அநேகமாக இந்த வார கடைசியில் நாங்கள் திவாலாக போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. எங்கள் கம்பெனியோட சேர்மனாக நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதோட எங்கள் ஸ்டாஃப்ஸோட நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். சந்தனாவின் குரலில் சோகம் தெரிந்தது. நடந்த பிரச்சனையில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை சந்தனா, ஹரிஷ் ஆறுதலாக சொன்னான். ஆமாம், பட் ஒரு கம்பெனியோட சேர்மனாக அங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல கூறிய சந்தனா கிரீன் லைட் எரிவதை பார்த்து, ஹரி நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறியா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு என்றார். தலையாட்டிய ஹரிஷ் வேகத்தை அதிகப்படுத்த சீக்கிரமாகவே அவர்கள் சந்தனாவின் அலுவலகத்தை வந்தடைந்தனர். ஹரிஷின் இடுப்பில் இருந்து கையை எடுத்தபடி இறங்கிய சந்தனா, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை முன்னாடி இருந்தே என் ஆஃபீஸ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் என்று சிரித்துக்கொண்டே கூறினான். ஹரிஷ் ஏதோ பதில் சொல்ல வர அங்கு வந்து ஒரு காருடைய சத்தம் அவனுடைய பேச்சை நிறுத்தியது. ஹரிஷும் சந்தனாவும் திரும்பி பார்க்க அவர்களுடைய லெஃப்ட் சைடில் ஹரிஷுடைய பழைய பைக்கிற்கு அருகில் ஒரு புத்தம் புதிய BMW கார் வந்து நின்றது. அதன் கதவு திறக்கப்பட்டதும் கோட் சூட் அணிந்த ஒரு உயரமான மனிதன் இறங்கினான். ஹாய் அசோக். காரில் இருந்து இறங்கியவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக புன்னகைத்தாள் சந்தனா. ஹரிஷ் இருப்பதையே கண்டுகொள்ளாத அசோக் வேகமாக சந்தனாவிடம் போய் அவளுடைய கையை குலுக்கி அவளை கட்டி பிடித்து, குட் மார்னிங் சந்தனா, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றான். அதன் பிறகு மெதுவாக ஹரிஷ் பக்கம் திரும்பி பார்த்து முகத்தை சுடித்த அசோக், ஏன் சந்தனா, உனக்கு ஒரு நல்ல கேபே கிடைக்கலையா? சொல்லியிருந்தா நான் கூட வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேனே. போய் இந்த மாதிரி ஒரு மோசமான பைக்கில் வந்திருக்க என்று கேட்டான். அதை கேட்ட ஹரிஷ் சிரிப்பது போல் நடித்துக்கொண்டே, நான் ஒன்றும் கேப் டிரைவர் இல்லை, அவளோட ஹஸ்பண்ட் என்று கூறினான். அசோக்கின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்த ஹரிஷ் தன் கையை நீட்டி, ஐ எம் ஹரிஷ், நைஸ் டு மீட் யூ என்றான். அவனுடைய கையை பிடித்து வேண்டா வெறுப்பாக கை குலுக்கிய அசோக், ஓ நீதான் அந்த ஃபேமஸ் ஹரிஷா? நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு தர்ஷினியை தெரியும்னு நினைக்கிறேன். சந்தனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. அவள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்.
நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கு என்று நக்கலாக கூறினான். சங்கடத்துடன் தலையசைத்த சந்தனா, அசோக், நீ கொஞ்சம் அளவுக்கு மீறி போகிற மாதிரி தெரியுது என்றார். நான் சும்மா ஹரிஷ் கூட விளையாண்டேன் சந்தனா, அவர் ஒன்றும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் இல்லை ஹரிஷ் என்று ஹரிஷை பார்த்து கேட்டான். தலையாட்டிய ஹரிஷ், ஆமாம், எனக்கும் ஜோக்கர்ஸை பிடிக்கும் என்றார். அவன் சொன்னவுடன் அசோக்கின் முகம் லேசாக மாறியது. சீக்கிரமாகவே தன்னை சமாளித்துக் கொண்டவன் சந்தனாவை பார்த்து, சந்தனா, எல்லாத்த பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய கார் கதவை திறந்தான். அதிலிருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து வந்த அவன் ஒரு வித்தியாசமான சிரிப்புடன் அதை சந்தனாவிடம் கொடுத்தான். ஓப்பன் பண்ணிப்பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அசோக் கூற, மறுக்க முடியாமல் அதை வாங்கி பிரித்தாள் சந்தனா. ஓ மை காட், நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான நெக்லஸ் இதுதான். அசோக், நீ தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணியிருக்க. இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட். சந்தனா ஆச்சரியத்துடன் கூறினாள். உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அசோக் பெருமையாக கூறினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹரிஷின் முகம் இறுகியது. எபிசோட் 3. நான் சந்தனாவோட கம்பெனியை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண போறேன்.